அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தோம்னு சொன்னாக்கா, இந்த பிஎஸ்சி நர்சிங்ல வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜஸ எப்படி கிடைக்கிறதுக்கான வழிவகை அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். ஸோ அது சம்மந்தமா பிஎஸ்சி நர்சிங் கவர்மெண்ட் காலேஜஸை பற்றி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஹவ் டு கால்குலேட் நர்சிங் கட் ஆஃப் மார்க்ஸ். இது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனாக வந்துட்டு நர்சிங் காலேஜில் சேர்றதுக்கு கட் ஆஃப் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் நர்சிங் காலேஜஸ் அண்ட் இட்ஸ் சீட்ஸ். மொத்தம் தமிழ்நாட்டில் எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, அதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பிஎஸ்சி நர்சிங் வந்துட்டு 2024-2025 எவ்வளோ மார்க் இருந்தால் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 தகவலை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹவு டு கால்குலேட் நர்சிங் கட் ஆஃப் மார்க்ஸ். இதில் பார்த்தோன்னு சொன்னால் பியூர் சயின்ஸுக்கு ஒரு மெத்தடில் ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னு சொன்னாங்க பயாலஜி குரூப்புக்கு ஒரு மெத்தடில் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ பியூர் சயின்ஸில் பார்த்தோன்னு சொன்னாங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர மார்க்கை அப்படியே வச்சுக்க போகிறோம். அதே மாதிரி பாட்டனி சுவாலஜி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணி வர மார்க் அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ இந்த 43.75 43 ஆட் பண்ணால் 86.75 வருது. இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 173.5 இதுதான் வந்துட்டு கட் ஆஃப் மார்க். கட் ஆஃப் பிஎஸ்சி நர்சிங் பார்த்தோம், எல்லா பேராமெடிக்கல் கோர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 200க்கு தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். இவங்க பார்த்தீங்கன்னா 200க்கு 173.5 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதே மாதிரியே அடுத்தது பயாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க் இதை எடுத்துகிட்டு ஆட் பண்ண போகிறோம். வழக்கம் போல் 4ஆல் டிவைட் பண்ணுறோம். வர்ற மார்க் எடுத்து வச்சுக்கிறோம். 47.5 வருது. பயாலஜி மார்க் வந்துட்டு பாட்டனி சுவாலஜி மேலே பயாலஜின்ட்டு இருக்குது. ஸோ இது வர்ற மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 45 வரும். இப்போ 45 அப்படியே வச்சுக்கிறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். 47.5 + 45 ரெண்டையும் ஆட் பண்ணால் 92.5. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 185 அப்படின்ட்டு வருது. ஸோ இதுதான் இந்த 200க்கு அவங்க எடுத்த மார்க். 185 தான் 200க்கு அவங்க எடுத்த மார்க்கு. ஸோ அடுத்து பார்க்க போனால் லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் இட்ஸ் சீட்ஸ். எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, அதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை இருக்குது. இதில் பார்த்தோன்னா மொத்தம் 45 சீட்ஸ் ஃபார் ஃபீமேல் அண்டு மேலுக்கு பார்த்தீங்கன்னா 5 சீட்ஸ் இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 50 சீட்ஸ் இருக்குது. ரெண்டாவது மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரை 45 + 5. இங்கே ஃபீமேலுக்கு 45, மேலுக்கு ஒரு 5, டோட்டலாக 50. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டு 45 + 5 = 15 வரும். கவர்மெண்ட் மோகனகுமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம் 45 + 5 15 வரும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தேனி 45 + 5 50. அது மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் நர்சிங் இது வந்து கடலூர். இதில் பார்த்தீங்கன்னா 90 + 10 = 100ன்னு சொல்லிட்டு வரும். இதில் இந்த சீட்டு ரேஷியோவில் பார்த்தோன்னு சொன்னாக்க 10 சீட்டு வந்துட்டு மேலுக்கு இருந்துச்சுன்னா 90 சீட்டு வந்துட்டு ஃபீமேலுக்கு இருக்குது. ஸோ 1:9 அந்த ரேஷியோவில் நமக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 5ன்னு சொன்னால் இங்கே 45. அது மாதிரி 1:9 ஒரு சீட்டு வந்து மேலுக்காக இருந்துச்சுன்னா 9 சீட்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்காக இருக்குது. இந்த ரேஷியோவில் தான் எல்லா காலேஜஸ்லையும் சீட்டு ஃபில் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சருக்கு ஒரு 16 சீட்டு, எக்ஸ் சர்வீஸ் மேனோட குழந்தைங்களா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு 4 சீட்டு, மொத்தம் இந்த வகையில் ஒரு 20 சீட்டு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 370 சீட்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குது. இந்த சீட்டோட எண்ணிக்கை வந்துட்டு வருகிற இயரில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகலாம், குறையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அடுத்தது பார்க்க போனால் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் த அகாடமிக் இயர் 2022, 24 and 25 இதுக்கு பார்க்க போகிறோம். எவ்வளோ மார்க் வரலான்ட்டு. இது எப்படி பார்க்க போகிறோன்னு சொன்னால் ப்ரீவியஸ் இயர் வந்துட்டு ஒரு 4 இயர் எடுத்துகிட்டு அதை பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம 2024க்கு ஒரு ப்ரிடிக்ஷன் ஒன்று பண்ண போகிறோம், இவ்வளோ மார்க் இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு சொன்னால் இது வந்து கம்யூனிட்டி வந்துட்டு ஓசி கம்யூனிட்டியில் 2020 168, 2021 173.86, 2022 170.5, 2023 182. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2024 ஒரு 185 கட் ஆஃப் வந்துட்டு அந்த ஓசி குரூப்பில் கம்யூனிட்டியில் நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி பிசியில் பார்த்தீங்கன்னா 167 2020, 173 2021, 2022 170, 2023 178. ஸோ ஓவராலாக ஒரு 171 வந்து நம்ம எதிர்பார்க்குறோம்.
அப்புறம் எம்பிசி அண்ட் டிஎன்சியில் பார்த்தோன்னு சொன்னாக்க 2020 167, 2021 173, 2022 170, 2023 105, 2024 பார்த்தீங்கன்னா 173. இது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 173 117 வரதால நம்ம இந்த வருஷம் 173 இருந்தால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகங்கிற மாதிரி நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம். பிசிஎம்மில் பார்த்தோன்னா 2020 168, 2021 173, அதுக்கப்புறம் 2022 170.5, 2023 195. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 179 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒன்று லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இருக்கலாம், இல்லை அதை விட ஒரு சில மார்க்கு குறையறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி நான் ப்ரிடிக்ஷன் பண்ணுறேன். அடுத்து வந்துட்டு எஸ்சிஏல பார்த்தோன்னா 130 2020, 137.14 வந்து 2021, 2022 170, 2023 183. அப்போது ஓவராலாக 2024 180 வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். எஸ்டியில் பார்த்தோன்னு சொன்னாக்க 162 2020, 173, 173.86 வந்துட்டு 2021, 179.5 வந்து 2022, அதே மாதிரி 2023 175. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 178. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நம்ம வந்துட்டு ஓசி கம்யூனிட்டிக்கு நம்ம இந்த வருஷம் எதிர்பார்க்கறது 185, அப்புறம் பிசி கம்யூனிட்டிக்கு 171, எம்பிசி கம்யூனிட்டிக்கு 173, பிசிஎம் கம்யூனிட்டிக்கு 179, எஸ்சி கம்யூனிட்டிக்கு 170, எஸ்சிஏவுக்கு வந்து 185, எஸ்டி கம்யூனிட்டிக்கு 178. ஸோ ஓவராலாக இந்த மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மார்க்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த மார்க்கில் வந்துட்டு குறையலாமே தவிர அதிகப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்குது. ஸோ இதை நம்ம இந்த வருஷம் எதிர்பார்க்குற கட் ஆஃப். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை கொடுத்துருக்கோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு பயனுள்ள தகவலை சப்போஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னாக்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விவேகானந்தம். நன்றி, வணக்கம்.